இந்த விஷயத்த யார் பண்ணி பார்த்துருக்கீங்க? இப்போ ரீசெண்டாக முதலமைச்சர் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்துட்டு ஒரு விஷயத்துக்காக ரொம்ப நாள் போராடிட்டு இந்த விஷயத்த வந்துட்டு பண்ணி வீடியோ வந்துட்டு போட்டிருக்காங்க. சமூக வலைதளத்தில் ரொம்ப ட்ரெண்டாக இருக்குது இந்த வீடியோ. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாட்டாளி மக்கள் கட்சியோட தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். எதுக்காக அப்படின்னா, நம்ம பின்னாடி இருக்கிற விஷயத்துக்காக தான். என்னன்னா, ஒரு அணை ஒன்று கட்டுறாங்களாமா மேகதாதுல. எதுக்கு? தண்ணி வராமல் நிறுத்துறதுக்கு, அவங்க யூஸ் பண்றதுக்கா. நம்ம ஊர்ல வந்துட்டு காவேரி அணை, காவேரிங்கிறது நம்ம ஊர் வழியா வந்து கடலூர்ல போய் கடலை கடக்குது. அப்போ நம்மளுக்கு இல்லாத உரிமை வந்துட்டு அவங்களுக்கு வந்திருக்குதான். இது எல்லாருமே வந்துட்டு இதை பத்தி யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. ஒருத்தர் மட்டும் கடைசி வரையும் போராடிட்டு இருக்கிறாரு. இளைஞர்களா நாங்களும் அவங்க கூட சேர்ந்து போராட போறோம். நம்ம தமிழ் இனத்துக்காக வந்துட்டு இது. ஏன்னா விவசாயிகளோட கஷ்டமும் இருக்குது. தண்ணி இல்லாம, ஒரு நாள் தண்ணி இல்லாம கஷ்டப்பட்டு பாருங்க தெரியும். இன்னைக்கு அவரோட ஒரு அறிக்கையில சொல்லியிருப்பாரு, இப்போ இருக்க வேண்டிய தண்ணியோட ரொம்ப கம்மியா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதுக்கு என்ன காரணம்? இந்த மாதிரி விஷயங்கள் தானே காரணம். நாளைக்கு அணையை கட்டிட்டானா அதுக்கு மேல தண்ணி இவ்வளோ இருக்கிறதே இப்போ பெருசு, அதுக்கப்புறம் இவ்வளோ இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. அப்போ அதுக்கு நம்மளும் வழிவகை ஆயிடக்கூடாது. இதுக்காக இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த ஜல்லிக்கட்டு ப்ரோட்டெஸ்ட் பார்த்துருப்பீங்கல்ல, அது போல எல்லாம் சேர்ந்து பண்ணாதான் நம்ம வந்துட்டு இந்த விஷயத்த முறியடிக்க முடியும். இந்த திட்டத்தை வந்துட்டு முறியடிக்க முடியும். இல்லை அப்படின்னா கத்துறவன் கத்திட்டு இருக்கிறான், நான் கட்டிட்டு போறேன் அப்படின்னு கட்டிட்டு போயிடுவான். கடைசியில நம்ம தான் வந்துட்டு கடைசி வரைக்கும் கத்திக்கிட்டே இருக்கணும், தண்ணி வரல தண்ணி வரல. அவன் கட்டினதுக்கு அப்புறம் தண்ணி விட மாட்டான். அதுக்கு முன்னாடி, கட்டுறதுக்கு முன்னாடியே நம்ம நிறுத்தினா மட்டும்தான் நம்ம தமிழ் இனத்தை, தமிழ் மக்களை வந்துட்டு காக்க முடியும். வேற வழி இல்லை. விவசாயிகளை காக்கணும்னா அதுதான் வழி. ரொம்ப காலமா கத்திக்கிட்டு தான் இருக்கிறோம், விவசாயிகளை காக்கணும் விவசாயிகளை காக்கணும்னு சொல்லிட்டு. யார் இதை எந்த ஸ்டெப் எடுக்கிறீங்கன்னு தெரியல. இளைஞர்களே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இன்னையோட நீ வாழ்ந்துட்டு போறது கிடையாது. இன்னும் ஒரு 50 வருஷம் 60 வருஷம் வாழ தான் போற. அப்போ உனக்கு தண்ணி வேணும். இன்னைக்கு உங்க பெத்தவங்க நாளைக்கு போயிடும். உனக்கு தண்ணி எப்போ வேணும்? இதுக்காக போராடினா மட்டும்தான் நாளைக்கு உனக்கு இந்த பெல்ட்டில் இருக்கவங்களுக்கு தண்ணி கிடைக்கும். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு இளைஞர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த ஒரு திட்டத்தை முறியடிக்கிறதுக்கு போராடுங்க. மேகதாது அணையை தடுப்போம், காவிரியை காப்போம்.